என்னம்மா ரிவ்யூ போட்டுக்கிறேன். மக்களை வணக்கம். தக் லைஃப் ரிவ்யூ கண்டிப்பாக பார்த்துருங்க கடைசி வரைக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை கலந்த மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டே இழந்துருவேன் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல இதை பற்றி ரிவ்யூ போடணுன்றக்காக உள்ளே வந்திருக்கேன். சரியா? கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தக் லைஃப் இது தக் லைஃப் இல்லை, மக் லைஃப். மக் லைஃப் கூட சொல்ல முடியாது, மக்கு லைஃப். யார் மக்கு? டிக்கெட் எடுத்து போய் எல்லாரும் படம் பார்க்குறோம்ல, நம்மளாம் தான் மக்கு. இந்த மக்கு லைஃப்பை பற்றி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் சார். அவர் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து கமல் சாருக்கு போகலாம். மணிரத்னம் சார் சார் எனக்கு வந்து உங்கள் மேலே பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அது எப்பயுமே இருக்கும். ஏன்னா நம்மளமா இருக்க ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கு, உங்களோட ஃப்ரேம், உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வளரக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்கள் அவ்வளோதான். அவர்கிட்ட வந்து முடிஞ்சு போல, என்ன சரக்கு தீஞ்சு போல அப்படின்னு நினைக்க வச்சிட்டிங்க சார். டு பி ஃப்ராங்க், இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. பல விஷயங்கள் பார்க்கும்போது செக்கச்சவந்த வனம் பார்த்த மாதிரியே இருக்கு. அங்கே ஒரு டானா, அந்த டானுக்கு வந்து 3 பசங்களாம். அந்த 3 பசங்கள இந்த டானுக்கு அப்புறம் வந்து யாரு அப்படின்றது அங்கே ஒரு சண்டை. இங்கே ஒரு டானா, இந்த டானுக்கு ஒரு அண்ணனா பார்த்தாரு, வச்சாரு பாருங்க டிஸ்ட். அங்கே வந்து பெரிய டானு வாங்கி 3 பேர். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு டான், அந்த டானுக்கு ஒரு அண்ணன். பெரிய அண்ணன் இருக்கும் போதே வந்து தலை இருக்கும் போது வாழாடலாமோ, வாள் வந்து பெருசாகிடுத்துலே, எப்படிலே பெருசாகலாம் அப்படின்னு இவர் வந்து தம்பியை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை வந்து இவருக்கு ஏதோ பெரிய லெவல்ல வந்து மணிரத்னம் சாருக்கு ஏதோ பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணாரா, தம்பி பிரச்சனை பண்ணாரான்னு தெரியல. இந்த அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டு குத்து சண்டை, அந்த டான் இவன் அவனை கொள்றது அவன் இவனை கொள்றது, இந்த மாதிரியே தான் அவர் வந்து கதை எழுதுறாரு. செக்கச்சவந்த வானத்துல இருந்து என்ன டிஃபரெண்டா இருக்கு? ஒன்றும் இல்லை. அங்கேயே ஒரு போலீஸ்காரரு. அந்த போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் கோல் மூட்டி விட்டோம்னா இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஆபரேஷன் ரெட் ஸ்கை செக்கச்சவந்த வானத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு இருந்தாரு. இங்க ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் படத்துல சொல்றாரு, அமரையும் இவனையும் சண்டை போட வச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அமரோட தங்கச்சியே வந்து இவரு. சரி, நான் படத்துக்குள்ள இருக்க விஷயங்கள் சில விஷயங்களை சொல்ல விரும்பல. சரி, ரொம்ப மொக்கையா இருக்கு சார் கதை. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப பழசு, ஆல்ரெடி பார்த்தது. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் கூட புதுசாக இருக்கும்னு நினச்சா, ஆனால் ஃப்ரேமில் 2 பேர் பேசிட்டு நடந்து வரும்போது பின்னாடி வர மியூசிக் பார்த்தாலே இந்த ஃப்ரீம் தான் நம்ம செக்கச்சவந்த வானத்திலே பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுது. ரொம்ப மொக்கையா இருக்கு. ஒன்றுமே புதுசாக இல்லை படத்தில், எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களோட கருத்துக்களை பதிவு விடுங்க. 2வது கமல்ஹாசன் சார் நீங்கள் உலக சினிமா தெரிஞ்சவர். நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியன் 2லேயே நீங்கள் பண்ண விஷயங்கள் கூட இந்தியன் 2 விட இந்தியன் 3 தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது கூட நாங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஆடியன்ஸுக்கு இந்தியன் 2 நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதில் நீங்கள் பேசு இருக்குல்ல சார், இது நீங்கள் மக்களுக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம்னு நான் சொல்லுவேன். ஏன்டான்னு கேட்குறீங்களா? நீங்கள் இப்போ இந்த இது இப்போ தோணுது நீங்கள் ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு விட்டீங்களா அப்படின்னு. ஓகேவா? நீங்கள் அரசியல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வரல. பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அரசியல் மேல் இருந்த நம்பிக்கை எனக்கு எப்பயோ போயிடுச்சு. இப்போ ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயம் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்டா, ஓகே மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரா அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் வர இழக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடியாக ஆக்டிங் தாறுமார், அதே மீட்ரு, என்ன தேவையோ அது. எமோஷன் ஸ்டண்ட்டு தாறுமார். அதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டு டூப்பு தான் முக்கால்வாசி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அந்த சின்ன எஃபர்ட்டு அவர் போடுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்காக உழைக்கிறது, அந்த இதில் எல்லாம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு கதை இல்லை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா? நீங்கள் இந்த இவர் சொன்ன மாதிரி, யாரோ சொன்ன மாதிரி, நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களான்னு தெரியறதுக்கே 3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் இருக்கோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இப்படி ஒரு படம் நடிச்சீங்க, எங்களுக்கே பிடிக்காத ஒரு படத்தை நடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 3வது ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு 8 பாட்டு போட்டீங்க. இந்த பாட்டு படத்தில் எங்கே வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புலேயே நாங்கள்லாம் பயங்கரமாக காத்துட்டு இருந்தோம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மஞ்சு பண்ண பூதே அப்படின்னு வருது, பின்னாடி தாலேலோ அப்பப்போ வந்து நமக்கு அப்படியே இமோஷன் அப்படியே ஏற்றி விடுற மாதிரி வரும். ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த இடத்துலையும் இந்த ஓகே என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சத்தியமாக சொல்லணும். அந்த படத்தை பார்த்துட்டு, அதுவும் ஐமேக்ஸில் பார்த்து குடும்பத்தோட கூட்டு போய் பார்த்துட்டு புலம்ப விட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு படம். இந்த அளவுக்காடா படம் நல்லா இல்லை, ஒரு தடவை கூட பார்க்க முடியாதாடா, ஒரு தடவை பார்க்குறதுக்கு தாங்க நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பெரிய வீராப்பெல்லாம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் போய் பாருங்கள். படம்லாம் பார்க்க வேணாம்லாம் நம்ம சொல்ல, தாராளமாக போய் பாருங்கள். நம்ம சொல்கிற உண்மையாக பொய்யன்றது உங்களுக்கு தெரியும். எதுவும் இல்லை.
கதையில் புதுசாக எதுவும் இல்லை. என்ன வெங்காயத்துக்குள்ளே போனோம் அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சில இடங்களில் ஸ்டண்ட்டு ஓகே தாறுமாறாக இருக்குது. அந்த ஸ்டண்ட் வந்து டூப்பு போட்டு பண்ணாங்களா என்ன பண்ணாங்களோ தெரியாது. பட் ஸ்டண்ட்டு தாறுமாறாக இருக்குது. அதுக்கு அவங்க போட்டிருக்க எஃபர்ட் வந்து பாராட்டுக்குரிய விஷயம். காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குற காஸ்டியூம் எல்லாம் ஓகே. இந்த காஸ்டியூம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதை கல்ட்டுறதுக்கு மறந்துடுவாங்க போட்டிருக்கு. ஒரு ஆள்லாம் ஒரு காஸ்டியூமோட செகண்ட் ஹாஃபில் படம் பூரா சுற்றுறாரு ஒரே காஸ்டியூம். ஏன்னு தெரில, அது என்ன காரணன்றது தெரில நமக்கு. விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு, அது எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு பார்க்குறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வச்சாங்கியா பாருங்க ஒரு ட்விஸ்ட். விண்வெளி நாயகா எங்கே ஆரம்பிக்குதுன்னா, என்னை சத்திவேல்னு கூப்பிட்டா அப்படின்னு திரும்பி போகிறாரு. அந்த இடத்துல விண்வெளி நாயகா. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். இந்த இன்டலெக்சுவல் சாருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த பனிமலையில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க, பனிமலை சீக்வன்ஸு. வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மன்னிக்க மாட்டீங்க. இன்டலெக்சுவல் அதை பண்ணியிருக்காருன்றதை மன்னிக்க மாட்டீங்க நீங்கள். ஓகேவா? முதல்ல இவருக்கு படத்தில் என்ன வயசுன்றதே சொல்லலை. அது தெரிஞ்சாலாவது நம்ம மன திருப்தி பட்டுக்கலாம். சரி, ஒரு 45 வயசு முடியாது, ஒரு 55 வயசு இல்லையே, தாடி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தோணுது. சரி, ஒரு 60 வயசு. சரி, 60 வயசு இருக்க ஒருத்தர் குண்டடிப்பட்டு ஒரு மலையிலிருந்து தள்ளி விடுறாங்க. அந்த மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுகிறாரு. அந்த பள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரத்தில் அடி டம்மு டும்மு டிம்முன்னு மரத்தில் அடிபடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு இது ஸ்பூஃப் படமான்னு கூட தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பூஃப் படமான்னு கூட தேட ஆரம்பிச்சு. விவேகம் படத்தில் இது சீன் பார்த்துருக்கேன் மேடா, ஒருவேளை ஸ்பூஃப் கீஃப் எடுப்புறாங்களாடா அப்படின்னு. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். ஆனால் பனிமலை இவரை கொண்டு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணும் பாருங்க, அது மட்டும் நான் வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராப் சூப்பராக பண்ணி விட்டுரும். அதே சண்டை, அதே வெட்டுக்குத்து, அதே துப்பாக்கி, அதே குடும்ப சண்டை, அதே தெரிஞ்சவன் சண்டை. இவர் ஏதோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வீட்டில். அது அண்ணனாலையா தம்பி ஆலையா குடும்பத்தில் இருக்கிறவனாலையான்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி கடைசி அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும். சார், படத்தோட ஹீரோ மெயினாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே அழகான ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் அப்படி ஒருத்தவங்களை வச்சுக்கிறாங்களே, அதுக்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணுவீங்களா? எனக்கு புரியாமல் கேட்குறேன். இல்லை அப்படி அது அதில் என்ன தேவை? ஒரு ஈகர்னஸ்னால கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, த்ரிஷா இதில் பண்ணியிருக்க கேரக்டரை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அந்த இடத்துல இல்லைன்னா இந்த படம் நிற்குமான்னு கேட்டால் ஏன் நிற்காது? நிற்கும் தானே. பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க இருக்கிறனால இந்த படத்தில் என்ன இருக்குது, அவங்க இந்த படத்தில் இல்லைன்னா என்ன மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் மாறாது. அமர் அப்படின்ற கேரக்டரில் இருக்கக்கூடிய சிலம்பரசனுக்கும் மிஸ்டர் தக் இருக்கார்ல, அவருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போர் இருக்கு இல்லையா, அந்த போரில் வந்து இவங்களை அந்த பெண் த்ரிஷா அப்படின்றவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். எப்படி சார் இப்படிலாம் எழுதுறீங்க? புரியல சார், தெரியல சார். ஒரு இடத்துல வந்து ஒரு பீச் சீனில் வந்து இவர் நடிச்சுக்கிட்டு போவாருங்க கமல் சார். முடியல, அந்த இடமெல்லாம் கன்றாவியாக இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல அது பார்த்துருக்கோங்க. நிறைய இடத்துல இந்த படத்தோட வேற ஒரு படத்தோட ரிசம்பிளன்ஸ் வந்தாலே அந்த இடத்துல போச்சு. இதில் அது மட்டும்தான் வருது. ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது செக்கச்சவந்தவானம், ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது நாயகன், ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படி இருக்குங்க. இதில் ஒன்றும் இல்லை, புதுசாக பார்க்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நான் தான் இப்படி ரிவ்யூ போடுறேனான்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது இதில் பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நிறைய இடங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. பைசா கொடுத்து ஒரு டைம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் பார்க்குறக்காதான்டா நான் படம் எடுக்கிறேன்னு பெரிய அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஜீவிகள்லாம் இருக்க நாடு. தாராளமாக பாருங்கள். பார்த்துட்டு இனிமேல் புலம்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுங்க. நன்றி.